தேவன் அவர் மாறவே மாட்டார். உங்களுக்கு அந்த வாக்கை முடிக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் கைவிடுவதும் இல்லை. எல்லா சவால்களையும் நீங்கள் மேற்கொள்ள அவர் உதவி செய்வார். எல்லா தடைகளையும் உடைத்து முன்னேற உங்களுக்கு உதவி செய்வார். இன்றைக்கு என்னோட வாழ்க்கையில முன்னேற முடியலையே என்று நீங்க அழுது கொண்டு வரலாம். ஆனா இன்றைக்கு எல்லா தடைகளையும் உடைத்து, எல்லா சாபங்களையும் உடைத்து, எல்லா பிசாசின் கட்டுகளை உடைத்து உங்களை முன்னேற செய்வார், உயர்த்தி வைப்பார். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவராய் இருக்கிறதுக்காக நன்றி. அதாவது இவங்க பேசும் பொழுது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்ணாடி இருக்குன்னு வைங்களேன். இந்த கண்ணாடியில் நாம் சிரித்தா அந்த பிம்பம் சிரிக்கிற மாதிரி காட்டும். நான் அழுத மாதிரி காட்ட அழுகிற மாதிரி காட்டும். நான் கோபமாக பேசுனா பயன்ட்டிங்களா, கோபமாக இது பண்ணா அப்படின்னா பிரதிபலனா கோபமாக வெளிவரும். இப்படி பலதரப்பட்ட கோணங்களில் பல முகம் நம்மிடத்தில் இருக்கிறது. புரியுதுங்களா? இவங்க எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அப்படியே அழுதுகிட்டே நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, நல்ல காரியங்கள் வச்சுருக்காங்க, 4500 கோடி ரூபா பணம் இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கு எடுத்தாக்கில் பலதரப்பட்ட கோணங்களில் உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வர்றவங்களுக்கு கடன் பிரச்சனைகள்லாம் வந்திருப்பாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து, எப்பா உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது வச்சுக்கோங்க, நல்லா இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். இப்படி பலதரப்பட்ட கோணங்களில் என்னெல்லாமோ உதவி செய்யலாம், அந்தளவுக்கு துட்டு வச்சுருக்காங்க. ஆனால் பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாக்குப்படி இருக்கிறார், அந்த வாக்கை நிறைவேற்றாமல் அவர் போக மாட்டார். நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கீங்களோ, பாடுகளில் இருக்கீங்களோ, துன்பத்தில் இருக்கீங்களோ, அதில் இருக்கீங்களோ, இதில் இருக்கீங்களோ, ஆர்வமாக இருக்கீங்களா, கவலையில் இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி உருட்டுகளை உருட்டியிருக்காங்க. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு எழுதின நற்செய்தி 5, 6, 7 ஆகிய அதிகாரங்களில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கவலைப்படுகிறதுனால் எவன் ஒரு சரீரத்தை கூட்டுவான் அல்லது குறைப்பான், அதன் பாடுகள் போதும். சதனா அன்னன்னைக்கு உள்ள பாடுகள் போதுமானது, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாத அப்படின்னு சொல்லி திட்டமும் தெளிவுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே சொல்லிட்டார். ஏன்னா இந்த உலகத்தில் பாடுகள் ஊடாகத்தான் நம்ம பயணிப்போம். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பாடுகளோடு உபத்திரவத்தோடு கூட தான் பயணித்தார். அது எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக பிரகாரமாக அல்ல, பரலோகத்தில் இருக்கக்கூடிய ராஜ்யத்தில் எல்லாரும் இருக்கணும். ஸோ இதில் பாடுகளோடு கூட தான் நம்ம பயணிக்கணும். வாழ்க்கைன்னு சொன்னால் 10 பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன தான் குவி ஜெபம் பண்ணாலும் வச்சாலும் கிடைக்கல, சார் எவ்வளோ நாளாக ஜெபிக்கிறேன் ஒன்றுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனம் ஒருத்த மாதிரியே போவீங்க. கேட்டது கிடைக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பலதரப்பட்ட கோணங்களை நம்ம கேட்குறோம். ஆனால் ஆண்டவர் எதிர்நடையாக கொண்டு போகிறார் வசனத்தை. அதாவது நம்ம சொன்ன ஜெபத்தை எதிர்நடையாக போகுது. வாட் இஸ் திஸ்? என்னைக்காவது நம்ம அனலைஸ் பண்ணிட்டோமா? அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னார்? ஓம் சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, ஆண்டனுடைய அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். புரியுதுங்களா? ஏது அவருடைய சித்தத்தின்படி நாம கேட்குறோம் அப்படின்னா செவி கொடுக்கிறார். புரியுதுங்களா? அவருக்கு தெரியுங்க உங்களுடைய வாழ்வியலில் நீங்கள் என்ன கஷ்டத்தில் இருக்கீங்க, கவலையில் இருக்கீங்க, வேதனையில் இருக்கீங்க, கல்யாணம் முடியாமல் இருக்கீங்க, அல்லது குழந்தை இல்லாமல் இருக்கீங்க, அல்லது ஏதாவது எனி1 இல்லாமல் இருக்கீங்க. அவருக்கு தெரியுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தூதர்களை கொடுத்து வச்சிருக்கிறாரு சேவகம் பண்ணுவதற்கு, நம்மளை அனலைஸ் பண்ணுறதுக்கு, நம்மளை மானிட்டேட் பண்ணுறதுக்கு தூதன் இருக்கிறான். புரியுதுங்களா இல்லையா? நீங்கள் இதை விசுவாசிங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய அப்டேட் எல்லாம் ஆண்டவர்கிட்ட சப்மிட் பண்ணுறாரு அந்த தூதர். புரியுதுங்களா? நமக்காகவே தூதரை விட்டுருக்கிறாரு. ஸோ நீங்கள் எந்த பாடுகள் வந்தாலும், பாடுகள் ஊடாக வந்தாலும் வச்சாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவரே அப்படின்னு ஒரு அப்பீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? வாழ்க்கைன்னா பிரச்சனை தாங்க. 10 பிரச்சனையை பேஸ் பண்ணி தாங்க வாழ்க்கை இருக்குது. ஸோ அந்த வாழ்க்கையை லெவுக வாக்குறதுக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆண்டவரே இந்த பாடுகளை சகிக்க எனக்கு பலன் தாங்க, எதை செய்தாக இருந்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி கிடவுது ஆண்டவரே அப்படின்ட்டாலே முடிஞ்சு. கல்யாணம் முடியல, உங்கள் வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருக்குது, கல்யாணம் முடியாமல் இருக்குது. ஓகே, ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிடுங்க. எதாக இருந்தாலும் உங்களுடைய சித்தத்தின்படி லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கும்யா. புரியுதுங்களா? குழந்தை இல்லையா? ஆபிரகாமுக்கு வயசு சென்ற பிறகு அல்டிமேட்டடான பிள்ளை கிடச்சிது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். கவலைப்படுகிறதுனால என்ன இதாயிரும்? அவெல்லாம் பணக்காரனாக போகிறான், நான்லாம் கஷ்டப்படுறேன், அவனோடு கூட தான் படிச்சிருந்தேன், ரொம்ப வசதி வாய்ப்பு இருந்துட்டு போகிறான். அவன் இருந்துட்டு போகிறான்ட்டு நம்ம ஏன் பார்க்கணும்? போயிட்டு போகிறான், அவன் சீக்கிரமாக போகிறான். நம்ம கொஞ்சம் லேட்டாக போயிட்டு அப்படியே ஹாயாக போய் அங்கே போய் சீட்டு நமக்கு இருக்குது, ஆபிரகாமினுடைய மடி இருக்குது, பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே நம்ம போய் அப்படியே ஹாயாக உட்காந்துட போகிறோம். இந்த உலகத்தில் அவன் ஜாலியாக இருக்கிறான், நாம் பல்லவ ராஜ்யத்துக்குள்ளே ஜாலியாக இருக்க போகிறோம். ஒன்றுமே கொண்டு வர போகிறதில்ல, கொண்டு வந்ததும்ல நிர்வாணியாக வந்தோம், நிர்வாணியாக தான் போக போகிறோம். என்ன தெரியுமா? செத்துட்ட பிறகு டிஸ்மாண்டல் ஆகிறதுக்கு புழுவை கட்டளையிடுறாரு. இந்த புழு என்ன பண்ணும்? எல்லாத்தையும் டிஸ்மாண்டல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன பண்ணும்? அதுக்கும் ஒரு சாவு, எல்லாத்தையும் தின்னுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா செத்து போயிடும். அப்டேட்டை எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. ஸோ கவலைப்படாதீங்க, எந்த கவலை வந்தாலும் ஆண்டவரே அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. இந்த மாதிரியான டுபாக்கூர்கள் எப்படி தெரியுங்களா? இப்படியே சொல்லி 4000 கோடி ரூபாய் சம்பாதிச்சு பண்ணிட்டாங்க. புரியுதுங்களா இல்லையா? உங்களை ஏமாத்துறதுக்கு என்ன வழி உண்டோ அதெல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா? நீங்கள் கேட்டால் ஆண்டவர் கொடுப்பாரா மாட்டாரா? இயேசு கிறிஸ்துவுக்கு 3வது நபர் எதுக்கு? மானிட்டேட் பண்ணுறதுக்கு யார் இவங்க?
இவங்க சொல்றதுக்கு யார்? இவங்க மேடையில் பேசிட்டு இப்படி அல்கா உல்கா வேலையை பார்க்குறாங்க. புரியுதுங்களா? இவங்கெல்லாம் நல்லவங்களா? இவங்க செபிச்சு ஜெபம் பண்ணால் உடனே கிடைச்சிருமா? அவங்களுக்கு இது ஆயிருமா? புரியுதுங்களா இல்லையா? ஆண்டவர்கிட்ட தனிமையாக இருக்கும்போது மறைவாக போயிட்டு, ஆண்டவரே இந்த பாடுகள்லாம் நான் இருக்கிறேன், என்னால் சகிக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்க, அது இல்லை இது இல்லை எது இல்லை அப்படிங்கிறத ஆண்டவர்கிட்ட சொல்லிடுங்க. உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கிடவுது. நாம் கேட்கறதுக்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்மளே கிரியை செய்கிறவராக இருக்கிறாரு. ஸோ வாட்? நான் ஏன் கவலைப்படணும்? நாளை நாளில் நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ல, அதை விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களோட கூட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத ஏன் விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க? இந்த டுபாக்கூர்கள்லாம் இவங்க என்ன வேலையெல்லாம் ஆகடிய வேலையெல்லாம் பார்த்துட்டு இவங்க சொன்னாங்கன்னு நம்பலாமா? இந்த செல்லரமுல யார்? நேரடியாக வந்த தூதரா? இவங்க என்ன இதுவா? ஒரு வசனத்தை காமிக்கிறேன், அதனூடாக நம்ம இதை முடிச்சிடலாம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23வது அதிகாரம் 31வது வசனத்தில், இதோ தங்கள் நாவின் சொல்லையை வழங்கி அதை உணர்த்தினார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதுங்களா இல்லையா? இதோ தாங்கள் நாவின் சொல்லையை வழங்கி அவர் அதை உரைத்தார் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசிகளுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 23வது அதிகாரம் 32வது வசனங்களை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, பொய் சொப்பனங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் சொல்லி அவைகளை விவரித்து என் ஜனத்தை தங்கள் பொய்களினாலே தங்கள் வீம்புகளினாலும் மோசம் போக்குகிறவர்களுக்கு நான் விரோதி என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்களை அனுப்பியதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இவர்கள் எல்லாம் பேலியாளின் பிள்ளைகள். புரியுதுங்களா இல்லையா? 10 பிரச்சனை வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருக்குங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு இருக்கும், பக்கத்தில் இருக்கவங்களுக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இல்லைங்கிறதே பெரிய ஆசீர்வாதம் அங்கே இருக்குது. நமக்கு பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்குது. அப்படி நிச்சயித்து ஓடுங்க. புரியுதுங்களா இல்லையா? எதுவுமே இல்லை, ஓகே, ஐ காட் இட், டேரக்ட் டு பரலோக ராஜ்யம். இன்றைக்கு இருப்பது நமக்கு நிச்சயமா, இன்றைக்கு நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா அது ஆண்டவருடைய கிருபை. நாளைக்கு உயிரோடு இருப்போமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்திலே இருக்குது. ஆகவே கவலைப்படாதீங்க, ஒன்றுமே நடக்க போகிறது. கவலைப்படுகிறதுனால கருவாட்டு மீன் ஆகுமா? ஆகவே ஆகாது. அதனால் கவலைப்படாதீங்க மக்களை. இது போன்ற டுபாக்கூர்களை நம்பாதீங்க. இவங்களை தேடி போகாதீங்க, இயேசுவை தேடி போங்க. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சொன்னால் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களான்னு தெரியல. வேதத்தை வாசிங்க, அந்த வேத வசனத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதன்படி இது பண்ணுங்க. ஓகேங்களா? வணக்கங்க.